6.2ல லாஸ்ட் கிளாஸ் குட் ஈவினிங் ஸ்டூடண்ட்ஸ் நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து 6.2ல ஃபர்ஸ்ட் 4 சம்ஸ் பார்த்திருக்கோம். இப்போ 6.2ல 5th சம் பார்க்க போறோம். 5th சம் 6 மீட்டர் ஆரம் கொண்ட அரைக்கோள குவிமாடத்தின் மீது h மீட்டர் உயரம் உள்ள ஒரு கொடி கம்பம் நிற்கிறது. குவிமாடத்தின் அடியிலிருந்து 7 மீட்டர் தொலைவில் ஒருவர் நிற்கிறார். அவர் கொடிக்கம்பத்தின் உச்சியை 45 டிகிரி ஏற்ற கோணத்திலும் நிற்கும் இடத்திலிருந்து மேலும் 5 மீட்டர் தொலைவு விலகி சென்று கொடிக்கம்பத்தின் அடியை 30 டிகிரி ஏற்ற கோணத்திலும் பார்க்கிறார். எனில் கொடிக்கம்பத்தின் உயரம் என்ன? அரைக்கோள குவிமாடத்தின் ஆரம் என்ன? இங்கிலீஷ்ல क्वेश्चन. A flagpole h meters is on the top of the hemispherical dome of radius r meters. A man is standing 7 meters away from the dome, seeing the top of the pole at the angle 45 degree and moving 5 meters away from the dome and seeing the bottom of the pole at the angle 30 degree. Find the height of the pole and radius of the dome. அதாவது அரைக்கோளம்னா half circle, semi circle. இது ஒரு டூம். இதுல இந்த இடத்துல வந்து flag மாட்டி இருக்காங்க. இதுல ஒரு பர்சன் இங்க நிக்கிறாரு. 45 டிகிரி ஆங்கிள் பார்க்கும்போது 45 டிகிரி ஆங்கிள் பார்க்கும்போது இங்க பாக்குறாரு. அதே பர்சன் 30 டிகிரி ஆங்கிள் பார்க்கும்போது இங்க பாக்குறாரு. ஏன்னா 30 டிகிரி அதுக்கும் குட்டியா வரும் டயக்ராம். சோ 45 டிகிரிங்கும்போது கொஞ்சம் பெருசா வரும். இப்படி வரும்போது 90 டிகிரிங்கும்போது கரெக்டா ஈக்குவலா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஷேப்ல வந்துடும். சோ 45 டிகிரிக்கு 7 மீட்டர், 30 டிகிரிக்கு 30 டிகிரிக்கு 5 மீட்டர்ஸ். இதுதான் நம்மளுடைய क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. இதோட ஒரிஜினல் டயகிராம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இது நமக்கு क्वेश्चन கொடுத்திருக்காங்க. இதோட சொல்யூஷன் ஒரு ரைட் ஆங்கிள் வரைஞ்சு நமக்கு யூசுவலா வந்து இந்த சாப்டருக்கு ஃபுல்லாவே வந்து செங்கோணம் முக்கோணம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் வரையணும். இதுல 45 டிகிரி 30 டிகிரி டிகிரி 30 டிகிரி A B C. இது இப்போ ஆங்கிள் 30 டிகிரிக்கு போகும்போது DE. ஓகேவா? டயகிராம் இதுல வந்து இத நமக்கு கொடுத்திருக்கிற நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டிய டயகிராம். இது வந்து 7 மீட்டர், இது 5 மீட்டர். இது r ரேடியஸ் என்னன்னு நமக்கு கண்டுபிடிக்கணும், ஹைட் h என்னன்னு நமக்கு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதுல BD அதுதான் வந்து r கண்டுபிடிக்கணும். ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு BD மற்றும் AD. AD வந்து ஹைட், BD வந்து ரேடியஸ். இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ABE ஃபர்ஸ்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அடுத்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். ரெண்டாவது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து BDC. இதுதான் ரெண்டாவது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது ஃபர்ஸ்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். சோ ஃபர்ஸ்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து ABE வந்து tan 45 டிகிரி. ஏன்னா 45 டிகிரி தான் நமக்கு கொடுத்திருக்காங்க. equal to AB divided by BE. எதிர்பக்கம் divided by அடுத்துள்ள பக்கம். opposite side divided by adjacent side.
tan 45 degree உடைய வேல்யூ என்ன நமக்கு தெரியும் 1 அப்படின்னு சொல்லிட்டு tan 45 degree உடைய வேல்யூ நமக்கு தெரியும் 1 equal to AB எப்படி எழுதலாம் R plus H ன்னு எழுதலாமா divided by BE என்னன்னு எப்படி எழுதலாம் BE R plus 7 எழுதலாமா இதுவும் இந்த ஏரியாவும் சேம் தானா அப்ப R plus 7 எழுதலாமா சோ இங்க 1 இருக்கிறதுனால R plus 7 equal to R plus H இப்போ R plus H minus R equal to 7 இந்த பக்கம் போகும்போது இங்க பிளஸ்ல இருக்குது இங்க போகும்போது மைனஸ் ஆகும் அதே R இங்க வரும்போது மைனஸ் ஆகும் சோ வந்து சைன் ஈக்குவலைஸ் பண்ணிருக்கோம் சோ வந்து R கேன்சல் ஆயிடும் H is equal to 7 மீட்டர் கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனை வச்சு இப்போ H ஹைட் flag அந்த கொடி கம்பத்தோட 7 மீட்டர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் tan 45 இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஹைட் வந்து 7 மீட்டர்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அடுத்தது திருப்பியும் இதுல இருந்து இது ஒரு இது நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது அடுத்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் BDC ல இருந்து tan 30 டிகிரி இது equal to BD divided by BC ஓகேவா BD என்ன R ன்னு நமக்கு R ன்னு எடுத்துக்கலாம் BD வந்து R டிஸ்டன்ஸ் வந்து இது வந்து R இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் divided by BC இது இந்த full line சோ இத வந்து R plus 7 plus 5 ன்னு எடுத்துக்கலாம் இத tan 30 degree உடைய வேல்யூ 1/√3 equal to R divided by R plus 12 7 plus 5 12 இப்போ இது cross multiplication பண்ணும்போது R plus 12 is equal to √3 R 12 is equal to √3 R minus R. So இது வந்து R காமனா வெளியில எடுத்தோம்னா √3 minus 1. √3 உடைய வேல்யூ நமக்கு क्वेश्चनலயே கொடுத்திருக்காங்க 1.732 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. So இப்ப R இங்க காமனா வெளியில எடுத்தோம்னா √3 minus 1. So இப்ப R is equal to இந்த R இந்த பக்கமே வெச்சுக்கிறோம் √3 minus 1 இந்த பக்கம் வருது. So R is equal to 12 divided by √3 minus 1. R is equal to 12 divided by 1.732 minus 1. R is equal to 12 divided by 0.732. 0.732 12 0.732 ஆல டிவைட் பண்ணோம்னா R is equal to 16.39 மீட்டர். ரேடியஸ் வந்து 16.39. ஹைட் வந்து 7. இதுதான் வந்து இந்த क्वेश्चन உடைய ஆன்சர். இத நோட் பண்ணிக்கோங்க. each and every question நம்ம வந்து பண்ணினாதான் வொர்க் அவுட் பண்ணாதான் இந்த சாப்டர்ல நம்மளால போட முடியும், இல்லனா போட முடியாது. இது ஒரு மெத்தட் போடலாம். இதே இன்னொரு சிம்பிளிஃபிகேஷன் மெத்தடும் இருக்கு. இது ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தட். இன்னொரு சிம்பிளிஃபிகேஷன் மெத்தட் வந்து கான்ஜுகேட் எடுத்து ப்ராசஸ் பண்றது. இந்த √3 minus 1 into √3 plus 1 divided by √3 plus 1 ஆல போட்டு multiplication and division by opposite sign நம்பரால பண்ணினோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த டிவைட் பண்ணாம டைரக்டா ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதுவும் நான் போட்டு காட்டுறேன். இதெல்லாம் சேம் தான். R is equal to 12 divided by √3 minus 1 வரைக்கும் கிடைச்சிடும். So அதுக்கப்புறம் R is equal to 12 into
12 divided by இங்கே போட்ட √3 plus 1 into √3 plus 1. Multiplication and division by opposite number sign. இதோடைய opposite sign. 12 into √3 plus 1 divided by √3 minus 1 into √3 plus 1. இது a plus b into a minus b ங்கிற மாதிரி இருக்கா? அப்ப a plus b into a minus b is equal to a squared minus b squared ங்கிற ஃபார்மட்ல இருக்கா இது? So 12 into √3 plus 1 divided by √3 squared minus 1 squared ஆகும். So r is equal to 12 into √3 plus 1 divided by √3 squared போது square root cancel ஆயிடும் 3 ஆயிடும் இங்க 1 squared வந்து -1 ஆயிடும் 12 into √3 plus 1 divided by 2. 2 ones are 2, 6 2s are 12. 6 into √3 plus 1 ஆகும். r is equal to 6 into √3 plus 1. √3 உடைய வேல்யூ நமக்கு தெரியும். r is equal to √3 உடைய வேல்யூ क्वेश्चनலயே கொடுத்திருக்காங்க. 6 into 1.732 plus 1. r is equal to 6 into 2.732. So r is equal to 6 into 2.732. 16.39 அப்படின்னு வரும் 39 மீட்டர். சோ அது டிவிஷன்ல பார்த்தோம் இது மல்டிப்ளிகேஷன்ல பார்த்திருக்கோம். ரெண்டு மெத்தடும் போடலாம். h is equal to 7 meter. ரெண்டு மெத்தடுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மல்டிப்ளிகேஷன்ல போட்டாலும் ஈஸி தான். ஒரு சிலருக்கு டிவிஷன் கஷ்டமா இருக்கும், மல்டிப்ளிகேஷன் ஈஸியா இருக்கும். ஒரு சிலருக்கு மல்டிப்ளிகேஷன் கஷ்டமா இருக்கும், டிவிஷன் ஈஸியா இருக்கும். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியோ அந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சோ இந்த சம்ஸ் காப்பி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போலாம். அடுத்த ப்ராப்ளம் அடுத்த ப்ராப்ளம் 15 மீட்டர் உயரமுள்ள ஒரு கோபுரம் உள்ளது. ஒரு மின்கம்பத்தின் அடி மற்றும் உச்சியிலிருந்து கோபுரத்தின் உச்சியை முறையே 60 டிகிரி 30 டிகிரி என்று ஏற்ற கோணங்களில் பார்த்தால் மின்கம்பத்தின் உயரத்தை காண்க. அதாவது ஒரு டவர், கோபுரம்ங்கிறது ஒரு டவர். டவர்ல கீழே இருந்து 60 டிகிரிலையும் 30 டிகிரிலையும் பாக்குறாங்க. ஒரு மின்கம்பத்தின் அடி மற்றும் உச்சியிலிருந்து, மின்கம்பத்தோட அடியிலிருந்தும் மின்கம்பத்தோடைய உச்சியிலிருந்தும் டிகிரி அடியிலிருந்து 60 டிகிரி உச்சியிலிருந்து பாக்குறாங்க. A, B, C, E, D. 15 மீட்டர் உயரம் இருக்கிற ஒரு கோபுரமா, இதுதான் கோபுரத்துடைய உச்சி. இத வந்து ஃபர்ஸ்ட் 60 டிகிரி ஆங்கிள்லயும் பாக்குறாங்க, 30 டிகிரி ஆங்கிள்லயும் பாக்குறாங்க, ரெண்டு ஆங்கிள்லயும் பாக்குறாங்க. இதுல ஏடிங்கிறது தான் மின்கம்பத்தோடைய உயரம். அடியில இருந்தும் பாக்குறாங்க, உச்சியில இருந்தும் பாக்குறாங்கன்னு சொல்லியிருக்கோம். அதனால இதுதான் உச்சி, இதுதான் அடி. சோ வந்து ஏடிங்கிறது மின்கம்பத்தோடைய உயரம், பிசிங்கிறது வந்து கோபுரம். பிசி வந்து கோபுரம், டவரு, ஏடி வந்து மின்கம்பம். சிவசங்கர் ஐ திங்க் சோ சிவா கால் பண்றாரு. இதுதான் கோபுரத்தோட ஹைட், அது 15 மீட்டர். ஏடிங்கிறது வந்து பிசிங்கிறது கோபுரத்தோட ஹைட், அது 15 மீட்டர்.
ஏடிங்கிறது வந்து மின்கம்பத்தோடைய ஹைட். இப்போ செங்கோண முக்கோணம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி. செங்கோண முக்கோணம் ஏபிசில ஏபிசி வந்து tan 60 டிகிரி equal to BC divided by AB. tan 60 டிகிரியோட வேல்யூ √3, BC வந்து 15 நமக்கு தெரியும், क्वेश्चनலயே கொடுத்திருக்காங்க, divided by AB. So cross multiplication பண்ணி வரும்போது இது கீழே வரும். AB is equal to 15 divided by √3. இத வந்து ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம், 15 divided by √3. அடுத்தது செங்கோண முக்கோணம் DEC. செங்கோண முக்கோணம் DEC. இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது ஒரு ரைட் ஆங்கிள், இது ஒன்னு இது ஒன்னு, ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். சோ செங்கோண முக்கோணம் DEC ல tan 30 degree equal to CE divided by DE. So tan 30 degree ஓட வேல்யூ 1/√3. இந்த CE வந்து CB minus EB ன்னு எழுதலாமா? CE வந்து CB minus EB. ஏனா இங்க CE வந்து CE CB minus EB போட்டாலும் CE தான் கிடைக்குமா? So CB minus EB equal to DE. DE வந்து AB ன்னு எழுதலாமா? DE யும் AB யும் ஈக்குவல் தானா? AB ன்னு எழுதலாமா? அப்ப இப்ப நமக்கு AB உடைய வேல்யூ நமக்கு தெரியும். சோ அதுக்காக தான் இத வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறோம் நம்ம. ஓகேவா? CB minus EB அப்படின்னு எழுதிட்டு டிவைடட் பை அத வந்து AB ன்னு மாத்துறோம். சோ இங்க AB உடைய வேல்யூ நமக்கு தெரியும். AB வந்து இங்க ஆப்போசிட்ல எடுத்துட்டு போலாம். AB is equal to CBங்கிறதும் BCங்கிறதும் ஒண்ணுதான். சோ CB வந்து 15 மீட்டர் ஆல்ரெடி நமக்கு தெரியும். மைனஸ் EB equal to DA. EB யும் DA வும் ஈக்குவல். EB equal to DA டிவைடட். ஏன்னா நம்ம ஏத மாத்துறோம்னா இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்தணுங்கிறதுக்காக தான் இது எல்லாத்தையுமே மாத்துறோம். DA divided by AB உடைய வேல்யூ 15 மீட்டர் மைனஸ் DA divided by AB. AB உடைய வேல்யூ நமக்கு தெரியும் 15 divided by √3 அப்படிங்கிறது. கண்டினியூட்டி இங்க போடுறேன். அது AB equal to 15 minus AD. DA வும் AD யும் ஒண்ணுதான். AD √3. இத வந்து ஈக்குவேஷன் 2 ன்னு வெச்சுக்கிறோம். இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. சோ ஈக்குவேஷன் 1 and 2 ல இருந்து நமக்கு கிடைக்கிறது என்னன்னா அது 15. ஈக்குவேஷன் 1 வந்து 15 divided by √3 equal to 15 divided by √3 equal to 15 minus AD into √3. ரெண்டு ஈக்குவேஷனையும் வந்து ஈக்குவேட் பண்றோம், சேர்த்துறோம். 15 equal to 15 minus AD into √3 into √3. So 15 equal to 15 minus AD into வெறும் 3. √3 into √3 வந்து வெறும் 3. ஓகேவா? So 15 equal to 45. 15 3s are 45 minus 3 AD. இந்த 3 உள்ள மல்டிப்ளை பண்றோம். இப்போ 3 AD இந்த சைடு வரும்போது 45 minus 15 ஆகும். So 3 AD equal to 30. AD is equal to 30 divided by 3. AD is equal to 10. So மின்கம்பத்தின் உயரம் AD என்ன அப்படின்னா 10 meters. கிடைச்சிருச்சா? இந்த சம் காப்பி பண்ணிக்கோங்க. சிவசங்கர் ஒரு 2 minutes பாஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம். Next question.
last question. இல்ல 6.2 முடிஞ்சது இதோட. 6.2ல எல்லா क्वेश्चनமே இதோட முடிஞ்சது. Next 6.3. 6.2ல எல்லா சம்மே ரெக்கார்ட் பண்ணியாச்சு. எல்லாமே நோட் பண்ணி வச்சிருப்பீங்க. 6.3 வந்து இறக்க கோண கணக்குகள். ஃபர்ஸ்ட் மேனே இது வரைக்கும் 6.2 பார்த்தது எல்லாமே வந்து ஏற்ற கோணம். 6.3 பார்க்க போறது எல்லாமே வந்து இறக்க கோணம். angle of inclination பார்த்தோம். நெக்ஸ்ட் இறக்க கோணம் பார்க்க போறோம். செகண்ட் இங்கிலீஷ் மீடியம் क्वेश्चन எடுத்துக்கிறேன். angle of elevation பார்த்திருக்கோம். angle of depression பார்க்கணும். இறக்க கோணம். சிக்ஸ் பாயிண்ட் த்ரீல எக்ஸசைஸ் 6.3ல ஃபர்ஸ்ட் சம். 6.2 எல்லா சம்ஸுமே ரெக்கார்ட் பண்ணியாச்சு. இருக்கிற எல்லா சம்ஸும் பார்த்தாச்சு. 6.3ல ஃபர்ஸ்ட் சம். √3 மீட்டர் உயரமுள்ள ஒரு பாறையின் உச்சியிலிருந்து 30 டிகிரி இறக்க கோணத்தில் தரையில் உள்ள மகிழுந்து ஒன்று பார்க்கப்படுகிறது எனில் மகிழுந்திற்கும் பாறைக்கும் இடையே உள்ள தொலைவை காண்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. From the top of a rock 50 √3 meter height, the angle of depression of a car on the ground is observed to be 30 degree. Find the distance of the car from the rock. அதாவது ஒரு பாறையோட உச்சி, மலை உச்சியில இருந்து, ஒரு பாறையோட உச்சியில இருந்து கீழே இருக்கிற காரை வந்து நம்ம பாக்குறோம். அந்த கார் வந்து 30 டிகிரி ஆங்கிள் கீழ் நோக்கி பாக்குறோம். நம்மளோட பார்வை வந்து கீழ் நோக்கி இருக்கு. இப்படி பாக்குறோம் 30 டிகிரி ஆங்கிள். ஹைட் சிங்கிறது வந்து கார், மகிழுந்து கார்.
ஆங்கிள், ஏன்னா இங்க கிராஸா பாக்குறோம், கீழே பாக்குறோம், ஆங்கிள் டிஏசி இப்படி ஆப்போசிட்ல நம்ம நின்னு பாக்குற மாதிரி மைண்ட் பண்ணிக்கோங்க. டிஏசி ஈக்குவல் டு angle ACB equal to 30 degree. So tan 30 degree equal to tan 30 degree equal to AB divided by BC. Tan 30 degree வந்து 1/√3. AB வந்து 50√3 மீட்டர்னு क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. BC தான் நமக்கு என்னன்னு தெரியாது. So 1/√3 equal to 50√3 divided by 3 அப்படி BC ன்னு போட்டிருக்கோம். So BC equal to 50√3 into √3. 50√3 into √3 வெறும் 3. 50 into 3. 50 into 3 150 மீட்டர். பாறையோடைய ஹைட் வந்து பாறைக்கும் காருக்கும் இடையில இருக்கிற ஹைட் வந்து 150 மீட்டர். இது ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம் தான். சோ கொடுத்திருக்கிற क्वेश्चन கரெக்ட்டா நம்ம வந்து ஆங்கிள் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படினா tan எல்லாத்துக்குமே சேம் ஃபார்முலா தான். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் ஒரு ஃபார்முலா. ஏற்ற கோணம் கொடுத்து ஹைட் கண்டுபிடிக்க சொன்னாங்க, டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அதே தான் இதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். எல்லா இடத்தையும் வந்து tan θ தான் யூஸ் பண்றோம். இந்த சம் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் சம் பார்க்கலாம். இரண்டு கட்டிடங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு கிடைமட்ட தொலைவு 70 மீட்டர் ஆகும். இரண்டாவது கட்டடத்தின் உச்சியிலிருந்து முதல் கட்டடத்தின் உச்சிக்கு உள்ள இறக்க கோணம் 45 டிகிரி ஆகும். இரண்டாவது கட்டடத்தின் உயரம் 120 மீட்டர் எனில் முதல் கட்டடத்தின் உயரத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிகிரி. இது எல்லாமே இறக்க கோணம்னால ஆப்போசிட்ல வரைஞ்சிட்டு இருக்கோம். இதோடைய ஃபில் ஹைட் வந்து 120 மீட்டர். AB உடைய இது வந்து 70 மீட்டர். சோ ADங்கிறது ஃபர்ஸ்ட் கட்டடம், BCங்கிறது இரண்டாவது கட்டடம். AD ஃபர்ஸ்ட் கட்டடம், BC இரண்டாவது கட்டடம். இரண்டாவது கட்டடத்தோட ஹைட் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த இடத்துல AD is equal to BC. AD வந்து BE க்கு ஈக்குவல். ஓகேவா? அப்ப B என்ன எழுதலாம்? BC minus C ன்னு எழுதலாமா? BC minus C ன்னு சொல்லி எழுதலாமா? BE AD-யும் BC-யும் ஈக்குவல். சோ வந்து BD-ய BC minus C ன்னு எழுதலாம். சோ செங்கோண முக்கோணம் CED ல இருந்து 45 டிகிரி நம்ம क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. 45 டிகிரி tan 45 டிகிரி equal to CE divided by DE. So tan 45 உடைய வேல்யூ 1, CE divided by DE வந்து AB எப்படின்னு எழுதலாமா? DE வந்து AB எப்படின்னு எழுதலாமா? DE-யும் AB-யும் ஈக்குவலா? ஏன்னா AB நமக்கு தெரியும் 70 மீட்டர்னு சொல்லிட்டு. So CE divided by 70. So CE வந்து 70 மீட்டர்ஸ்னு தெரிஞ்சிச்சு. சோ இப்போ வந்து BE வந்து நம்ம என்ன எழுதி இருக்கோம்? BC minus EC. EC னால ஒண்ணுதான், CE னால ஒண்ணுதான், ரெண்டும் ஒண்ணுதான். சோ வந்து BE equal to இங்க ஃபர்ஸ்ட்ல எழுதி இருக்கோமா? BE equal to 120 minus 70 equal to 50. So AD-யும் BE-யும் சேமா. So AD equal to 50 மீட்டர். முதல் கட்டடத்தோட உயரம் வந்து 50 மீட்டர். இரண்டாவது கட்டடத்தோட உயரம் வந்து 120 மீட்டர்.
இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். நமக்கு கொடுத்திருக்கிறத வந்து என்னென்ன வேல்யூஸ் நமக்கு தெரியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஈக்குவலைஸ் பண்ணி மாத்தினோம் அப்படின்னா மீதி இருக்கிற வேல்யூஸ் வந்து நம்ம எழுதி ஆட்டோமேட்டிக்கா நம்மளே வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். சோ இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. ஏதாவது இதுல டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? நெக்ஸ்ட் கிளாஸ்ல 3.7 ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க. அது நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். நம்ம இந்த 6.3யும் முடிச்சிடலாம், 3.7ம் பார்க்கலாம். 6.3யும் கம்ப்ளீட் ஆயிடும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. ஒரு 4-5 ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கு இந்த எக்ஸசைஸ்ல. 6 ப்ராப்ளம்ஸ் இருக்கு. 6.3யும் முடிச்சிடலாம், 3.7ம் ஃபுல்லா பார்த்துடலாம். இல்ல அதுல ஏதாவது ஸ்பெசிபிக் டவுட்ஸ் இருந்ததுனாலும் நீங்க கேட்கலாம். இன்னும் ஒரு 2 எக்ஸசைஸோட ட்ரிக்னாமெட்ரி நமக்கு முடிஞ்சிடும். சோ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இதுல? ஓகே, இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.